அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. தீபாவளி பண்டிகையொட்டி மக்கள் பட்டாசு வெடிக்க தொடங்கிய நிலையில் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் காற்றில் தரம் மாசடைய தொடங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? உங்களுடைய கள தகவல்களை சொல்லுங்க. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் பட்டாசு வகைகளை வெடிக்க தொடங்கி இருக்கிறாங்க. அரசின் சார்பாக இன்று காலை 6 7 மணி வரைக்கும், இரவு 7 8 மணி வரைக்கும் பட்டாசுகளை வெடிக்க உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில நேரம் நிர்ணயம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மக்கள் இன்று காலையிலேயே தீபாவளி பண்டிகையை வெகு விமர்சையாக உற்சாகத்தோடு கொண்டாட தொடங்கி இருக்கிறாங்க. அதன் வெளிப்பாடாக காலையிலேயே புத்தாடை அணிந்து பட்டாசுகளை சாலையில வெடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் காற்றினுடைய தரம் என்பது மாசடைய தொடங்கி இருக்கிறது. நேற்றைய தினம் சென்னை மாநகரில் சராசரியாக காற்றின் தர குறியீடு என்பது 109ஆகவும், காற்றினுடைய நுண்துகள்கள் PM2.5 மற்றும் PM10 ஆகியவை பெருவாரியாக கண்டறியப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தீபாவளி பண்டிகை காரணமாக பொதுமக்கள் பட்டாசு வெடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல சென்னை மாநகர்ல மிதமான அளவு காற்று மாசு என்பது உருவாகி இருக்கிறது. நேரம் செல்ல செல்ல காற்றினுடைய தரம் மிகவும் மோசமடைவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில ஆலந்தூர்ல இன்று காலை 6 மணி நிலவரப்படி 95ஆகவும், அரும்பாக்கத்துல 106ஆகவும், கொடுங்கையூர்ல 68ஆகவும், மணலியில 75ஆகவும், பெருங்குடியில 73ஆகவும், வேளச்சேரியில 71ஆகவும் காற்றினுடைய மாசு என்பது பதிவாகி இருக்கிறது. மற்ற நகரங்களை பொறுத்தமட்டில் செங்கல்பட்டுல 115ஆகவும், காஞ்சிபுரத்துல 82ஆகவும், கும்மிடிப்பூண்டியில 96ஆகவும், கோவையில 108ஆகவும் காற்றின் தரம் என்பது பதிவாகி இருக்கிறது. நேரம் செல்ல செல்ல காற்றின் தரம் என்பது தொடர்ந்து மோசமடையக்கூடிய சூழலே தொடர்கிறது. அதே போல நாட்டிலேயே மிக மோசமான காற்றின் தரமாக டெல்லியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலேயே பொதுமக்கள் நீண்ட வருடங்களுக்கு பிறகாக பட்டாசு வெடிப்பதற்கு டெல்லியில அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தலைநகர் டெல்லியில பட்டாசு வெடிக்க மக்கள் தொடங்கி இருக்கிறாங்க. இதன் காரணமாக அங்கு காற்றின் தரம் என்பது 333, அதாவது நாட்டிலேயே மிக மோசமான காற்றின் தரமாக பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. நேரம் செல்ல செல்ல நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் காற்றின் மாசு என்பது அதிகரித்து வருகிறது. தாயுமானவன், காற்றின் தர குறியீடு 300ஐ தாண்டினாலே அது அபாயமாக கருதப்படும் சூழலில் 333 டெல்லியில் பதிவாகி இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும் சூழலில் அது எந்த அளவுக்கு ஆபத்தானது? அது தொடர்பான தகவல்கள். நிச்சயமாக காற்றினுடைய தரத்தை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 3 விதங்கள்ல தரம் பிரிக்கிறாங்க. குறிப்பா மிதமான காற்று, மோசமான காற்று, மிக மோசமான காற்று. அந்த வகையில 300ஐ கடந்து விட்டாலே கடுமையான உடல்நல குறைவு என்பது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியை பொறுத்த மட்டில் 333 என்ற அளவுல காற்றினுடைய தரம் என்பது பதிவாகி இருப்பதால பலருக்கும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிரீத்திங் டிஸ்கம்ஃபோர்ட் என்று சொல்வார்கள். அதாவது சென்னையில பார்த்தோம் என்றால் தற்போது காற்றின் தரம் என்பது ஒரு 100 120க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காற்றினுடைய தரம் டெல்லியில 333ஆக பதிவாகி இருக்கிறது. நுண்துகள்கள், காற்றினுடைய நுண்துகள்கள், அதாவது PM2.5 மற்றும் PM10 ஆகியவை பெருவாரியாக கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம அதிகபட்சமா 100 மைக்ரோகிராம் இருக்க வேண்டிய நுண்துகள்கள் 333க்கு மேல் பல இடங்கள்ல டெல்லியில கண்டறியப்பட்டிருப்பதால தொடர்ந்து பாதிப்புகள் என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக இருதய நோயாளிகள், ஆஸ்துமா நோயாளிகள் உள்ளிட்ட பலருக்கும் நோய் பாதிப்புகள், மூச்சு விடுவதில் சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில தான் டெல்லியில இருக்கக்கூடிய பொதுமக்கள் மாஸ்க் அணிந்து தகுந்த பாதுகாப்போடு இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தாயுமானவன், மருத்துவர்கள் தரப்பில் என்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகிறது?
மருத்துவர்கள் தரப்புல பல்வேறு வழிகாட்டுதல்கள் என்பது வழங்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் காற்றினுடைய தரம் என்பது மிதமான அளவு இருந்தாலே ஒரு வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் என பலருக்கும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பெருவாரியாக இருந்து வருகிறது. ஆனால் தலைநகர் டெல்லியை பொறுத்த மட்டில் 333 காற்றின் தரம் என்பது மோசமடைந்திருக்கிறது. காற்றுல கார்பன் மோனாக்சைடு வாயு கலவை என்பது இருக்கின்றன. அவை மட்டுமல்லாம ஓசோன் என்று சொல்லக்கூடிய ஓசோன் சார்ந்த பாதிப்புகளும் இருக்கிறது. அது PM2.5 மற்றும் PM10 என்ற நுண்துகள்களுடைய அளவு என்பது அதிகரித்திருக்கிறது. இத்தகைய சூழல்ல தான் மருத்துவர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையோடு, அதாவது வயதானவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் யாருமே பொதுவெளிக்கு வர வேண்டாம் என்பதை வலியுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம தேவைப்படக்கூடிய பட்சத்துல, பொதுவெளிக்கு வரக்கூடிய பட்சத்துல மாஸ்க் அணிந்து வரும்படி சரியான வழிகாட்டுதலை பின்பற்றுமாறு அவர்கள் வலியுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பட்டாசு வகைகளை நீண்ட வருடங்களுக்கு பிறகு டெல்லியில வெடிப்பதால இந்த காற்றின் தரம் என்பது மோசமடைந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில தான் பொதுமக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பது மருத்துவர்களுடைய எச்சரிக்கையாக இருந்து வருகிறது. காற்றின் தர குறியீடு மோசமாக சென்றிருக்கும் சூழலில் பொதுமக்கள் தங்களை எப்படி இதிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும்? குறிப்பாக அந்த காற்று மாசு அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல சுவாச பிரச்சனை, கண் எரிச்சல் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில, அதுவும் தலைநகர் டெல்லியில ஏற்கனவே காற்று மாசு என்பது மிகவும் மோசமாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டு பட்டாசு வெடிப்பதற்கு அனுமதி அளித்திருக்கக்கூடிய சூழல்ல காற்றினுடைய தரக்குறியீடு தொடர்ந்து மிகவும் மோசமடைந்திருக்கக்கூடிய நிலையில மருத்துவர்கள் பல்வேறு விதமான வழிகாட்டுதல்களை வழங்குறாங்க. குறிப்பா பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் கட்டாயம் ஏற்படும், அதே போல சுவாச பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகலாம் சொல்லப்படுகிறது. எனவே குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் மட்டுமல்லாம பொதுமக்கள் அனைவருக்குமே பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே முடிந்தவரை பொதுவெளியில இன்று வெளியில வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும், அப்படி அவசியம் கருதி வெளியில் வரக்கூடிய பட்சத்துல மாஸ்க் அணிந்து கொள்ளுமாறு மருத்துவர்கள் எச்சரிக்கையும் வழிகாட்டுதலையும் வழங்கியிருக்கிறாங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோ தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. 2,62,00,000-த்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.